ஒரு மாதத்திற்கு நீங்களோ உங்கள் கணவரோ 1 லட்சம் இல்ல 10 லட்சம் ரூபாய் கூட சம்பாதிக்கலாம். ஆனால் உங்களுடைய குழந்தையோ கணவனையோ நீங்கள் வெளியே அனுப்பினால் திரும்பி வீட்டுக்கு வருவார்களா என்ற சந்தேகம் வந்தால் அதற்கு உத்தரவாதம் இல்லை என்று சொன்னார். கோடி ரூபாய் வருமானம் வந்து இல்லை பிரயோஜனம். ஆகவே இந்த தீய சக்திகளை ஒழித்தாக வேண்டும் என்று எதை பற்றியும் கவலைப்படாமல் இன்றைக்கு வரிந்து கட்டிக்கொண்டு இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும் என்று ராகுல் காந்தியும் பிரியங்காவும் வடக்கே இங்கே ஸ்டாலினை போன்றவர்கள் இன்றைக்கு வரிந்து கட்டிக்கொண்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சேர்ந்திருக்கின்றார்களே, அவர்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவு கரங்களை நீட்ட வேண்டும். அவர்களை உங்கள் வீட்டு பிள்ளைகளாக கருதி நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இவர்களுக்கு தான் இருக்கின்றது என்பதை உணர்ந்து நீங்கள் இந்த இந்திய கூட்டணியில் காங்கிரசிலும் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் விடுதலை சிறுத்தைகளும் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் முஸ்லீம் லீக்கிலும் இருக்கின்றவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் இருக்க வேண்டும். அருமை தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, நான் உங்களுக்கு இதையெல்லாம் ஏன் எடுத்துச் சொல்கின்றேன் என்றால், எவ்வளவு ஒரு ஆபத்தான கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். மோடி தேர்தலின் போது என்னெல்லாம் சொன்னார் என்பதை சிந்தித்து பாருங்கள். நான் மனித அவதாரம் கிடையாது, கடவுளின் அவதாரம் என்று சொன்னார். அது மட்டுமா சொன்னார்? நான் கங்கை நதியை தத்து எடுத்து விட்டது என்று சொன்னார். அந்த மனிதனை கங்கை நதி தத்தெடுக்கவில்லை, நம்மூர் கூவம் நதிதான் தத்தெடுத்துக் கொண்டிருக்கின்றது. அவ்வளவு நாற்றம் பிடித்த மனிதர் எண்ணத்தில் சொல்கின்றேன். ஆக அந்த மனிதனை எவ்வளவு சீக்கிரம் நாம் தூக்கி எறிகின்றோமோ அவ்வளவு சீக்கிரம் இந்தியாவிற்கு விடிவு காலம் என்று அர்த்தம். தமிழகத்திற்கு நல்ல காலம் பிறந்து விட்டது என்று அர்த்தம். இங்கே நம்மை ஆளுகின்ற ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக ஆளும்போது டெல்லியிலே நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தால் இந்த நாடு எப்படி இருக்கும் என்பதை தயவு செய்து எண்ணிப்பார். ஆக வருகின்ற காலங்களில் நான் ஒன்றும் அதிகம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. டிவிகளிலே எல்லோரையும் பார்க்கின்றீர்கள். அரசினுடைய நடவடிக்கை இந்தியா முழுவதும் எப்படி இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும். ஆகவே நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் நல்லபடியாக அவர்கள் வாழ வேண்டும் என்ற நினைவோடு நீங்கள் கண்டிப்பாக இந்த இந்திய கூட்டணியை, காங்கிரஸை, திராவிட முன்னேற்ற கழகத்தை மற்றும் கூட்டணிகளை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் என்று நான் உரிமையோடு உங்களை கேட்டுக் கொள்கின்றேன். எனக்கோ நம்முடைய தனியாச்சலத்திற்கோ அல்லது ராஜசேகரனுக்கோ ரங்கபாஷ்யத்திற்கோ மணிப்பாலுக்கோ எதுவும் தேவையில்லை. என்னை பொறுத்தவரையில் எனக்கு பதவிகள் தேவையில்லை. காரணம், எல்லாவற்றையும் பார்த்து முடித்து விட்டவல்ல. தனியாச்சலத்தை பற்றி கவலை இல்லை. காரணம், பல தலைவர்களை பார்த்த மிகப்பெரிய ஆள் அவர். ரங்கபாஷ்யத்தை பொறுத்தவரையில் கவலை இல்லை. பதவி இல்லை என்றாலும் அவர் இந்த இயக்கத்திற்காக பாடுபடுகின்றவர். ராஜசேகரன் அரசியலுக்கு வருவதற்கு பதிலாக வக்கீல் தொழிலை பார்த்திருந்தால் மிகப்பெரிய வக்கீலாக இருப்பார். கொஞ்சம் கஷ்டம் இல்லை, நான் வேடிக்கையாக சொல்லவில்லை அருவினர்களே. இங்கே யாரும் பொழப்பு இல்லாதவர்கள் கிடையாது. படிப்பால் யார்? தொழில் கைவசம் உள்ளவர். ரயிலிலே சரக்குகளை ஏற்றி இறக்கின்ற தொழிலை பல ஆண்டு காலம் செய்து மிக வசதியானவர் தான். ஏழை என்று சொன்னால் இந்த பாஸ்கரனை சொல்லலாம். காரணம், இவர் ஒரு டிவியினுடைய ரிப்பேர் செய்கின்றவர். ஆக இந்த இயக்கத்திலே பணக்காரர்களும் இருக்கின்றார்கள், ஏழைகளும் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த இயக்கம்தான் மக்களுக்கு, எல்லா வகையான மக்களுக்கும் ஏற்ற ஒரு இயக்கம் என்ற காரணத்தான். ஆகவே நான் அதிகம் பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன்.
கொடியேற்று விழாதான் என்றார்கள். மற்றவர்களுக்கு சிறு உதவிகள் செய்ய போகின்றேன் என்று சொன்னார்கள். ஆனால் இங்கே வந்தால் பொதுக்கூட்டமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே காங்கிரஸ் தோழர்களை பொறுத்தவரையில் பதவி இல்லை என்றாலும் அதை பற்றி கவலைப்படாதவர்கள், அரசியலில் வருமானம் இல்லை என்றாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். காரணம், எல்லோருக்கும் கை இருக்கின்றது, உழைக்கின்ற சக்தி இருக்கின்றது, சுயமரியாதை இருக்கின்றது, தன்மானம் இருக்கின்றது இந்த காங்கிரஸ் தோழர். அவைகளை பொறுத்தவரையில் பதவி கிடைக்கும் கிடைக்காமல் போகலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இந்த நாட்டு மக்களுக்கு நல்லவைகளை எடுத்து சொல்லியாக வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை என்று நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த காங்கிரஸ் காரர்களாகிய நாங்கள். அதே அருமை நண்பர்களை, தாய்மார்கள் வந்திருக்கின்றீர்கள். நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம் தேர்தல் நேரத்திலே பசப்பு வார்த்தை சொல்கின்றவர்களை நம்பாதீர்கள். அண்ணாமலை என்பார்கள், திருவண்ணாமலை என்பார்கள். கடைசியிலே எந்த மழையும் இல்லாமல் நிற்கின்ற தேர்தலிலே தோற்று ஓடக்கூடிய பேடிகள் தான் அடுத்த இடத்திலே இருக்கின்றார்கள், எதிர்த்த இடத்திலே நிற்கின்றார்கள். நல்லவர்களுடைய மகளும் வழி தவறி போனால் எவ்வளவு கேடு வரும் என்பதை எடுத்து காட்டுகின்ற வகையில் தான் ஒரு பெண்மணி பாஜகவிலே இருக்கின்றார். 2 இடத்திலே கவர்னராக இருந்த பெண்மணி மந்திரியாகலாம் என்ற ஆசையில் பதவியை விட்டு தேர்தலிலே நின்று படுதோல்வியை அடைந்தார். இது எப்படி என்றால், அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட பெண்களுக்கு என்ன ஏற்படுமோ அதுதான் அந்த பெண்மணிக்கும் அரசியலே ஏற்பட போகும். ஆகவே தயவு செய்து நான் உங்களை கேட்டுக்கொள்வதுதான், உங்கள் மனதிலே இன்று இருப்பது போல் என்றென்றும் அந்த நேருவின் குடும்பம், இப்போது இருக்கின்ற ராகுல் காந்தி, பிரியங்கா, சோனியா காந்தி அவர்கள் உங்களுடைய உள்ளத்திலேயே நீங்கள் நிரந்தரமாக வைத்திருக்க வேண்டும். அதுதான் இந்த நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு நல்லது. நம்முடைய குழந்தை குட்டிகள் எதிர்காலத்திலே நலமாக, வசதியாக, நாணயமாக, நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் இந்த உள்ளத்தோடு நீங்கள் இருங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். வணக்கம்.